சுயம்பா உண்டான சிவலிங்கம் தெரியும், ஆனா சுயம்பா உண்டான நடராஜ சிலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எஸ், இது ட்ரூ. அது இல்லாமல் இந்த சிலை பஞ்சலோகத்தில் உருவாகி இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு பின்னாடி ஒரு புராண வரலாறு இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. கோனேரி ராஜபுரம் நடராஜர் கோவில். அந்த காலகட்டத்தில் வரவணன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்திருக்காரு. அவருக்கு என்ன ஆசைனா மிகப்பெரிய ஒரு நடராஜ சிலையை நம்ம செஞ்சு இந்த கோயிலுக்கு கொடுக்கணும், அதாவது மிகப்பெரிய நடராஜ சிலையை நம்மளால செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதே மாதிரியே ஒருத்தரை கூப்பிட்டு நடராஜ சிலையை செய்ய சொல்றாரு. அவரும் பல வருடங்களா அந்த சிலையை செஞ்சு பார்க்குறாரு, ஆனால் இதை செய்யவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாரு. அவர் நினைச்ச அளவுக்கு ஹைட்டாகவும் ஒரு நல்ல அளவுலையும் அது வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இதை செஞ்சுட்டே இருக்காரு. ஆனால் அவர் நினைச்ச மாதிரி அந்த சிலை வரவே இல்லை. ஸோ காலம் போக போக அந்த வரவன மன்னன் என்ன பண்றாருன்னா, போய் அவர்கிட்ட நீ சிலையை செஞ்சே ஆகணும், இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், நீ செய்யலைன்னா உன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் பயத்தோடையும் குழப்பத்தோடையும் என்ன பண்றதுன்னு தெரியாம லாஸ்ட் சான்ஸா ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணாரு. ஸோ பயங்கரமா ட்ரை பண்றாரு, குழப்பமாவும் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சிலை செய்யற இடத்துக்கு வயசான ஆணும் பெண்ணும் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட தண்ணி கேட்கறாங்க. குழப்பத்தை தண்ணி தர முடியாது, திருப்பி அனுப்ப பார்க்குறாரு.